அடுத்த குறள் மிக சிறந்த ஒரு குறள். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்றார். மிக சிறந்த ஒரு குறள். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்படின்னா, பொறினா உடல் உறுப்புகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளையும் குறிக்கும். உடல் உறுப்புல ஒருத்தருக்கு குறைபாடு இருக்குன்னா அது பழி கிடையாது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மிக சிறந்த ஒரு கருத்து, உண்மை. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து என்றால் அறிய வேண்டியவற்றை அறிந்து ஆள்வினை இன்மை பழி. ஆள்வினை என்றால் விடாமுயற்சி இன்மையே உண்மையான பழி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உங்ககிட்ட உடல் உறுப்புல ஏதாவது கையோ காலோ கண்ணோ குறைபாடு இருந்தால் அது பழி கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு முயற்சி பண்ணாம இருக்க பத்தியா, அதுதான் பழி அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு.